ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரவா போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரவா போலி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. மேல் மாவு பிசைகிறதுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மைதா பாதி கோதுமை மாவு பாதி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் முழுக்க மைதாவில் தான் செய்ய போகிறேன். எந்த அளவுக்கு போலி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் கலருக்காக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் மாவு பிசைய தண்ணி, சப்பாத்தி மாவு பக்குவத்தில் பிசைஞ்சிட்டு இப்போ காமிக்கிறேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரவா போலிக்கு மேல் மாவு இந்த மாதிரி இலக்கமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. போலி நல்லா தட்டுறக்கு ஏதுவாக இருக்கிறக்காக நம்ம இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி வைக்கணும். இது ஒரு 1 ஹவராவது ஊறணும். ரெகுலராக போலி மாவு பிசைகிற மாதிரி தாங்க. இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும் பார்க்கலாம். ரவா போலிக்கு மேல் மாவு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பு ரவா கேசரி மாதிரி ரெடி பண்ணணும். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி. சுகர் வந்து நீங்கள் 2 கப்பு போடுறதா இருந்தாலும் 1 கப்பு போடுறதா இருந்தாலும் உங்கள் சாய்ஸ் தாங்க. இப்போ நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது வறுத்த ரவை தான். இப்போ கேசரி மாதிரி கிளறி எடுத்துக்கலாங்க. ரவா கேசரி செய்கிறதுக்கு கேசரி கிளற போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் நெய் இல்லாட்டி ஆயில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேசரி நல்லா ஒட்டாமல் வரும். எந்த அளவுக்கு தேவையோ நெய் ஆயில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபுட் கலரோ அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை கொட்டி கிளறிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நாம் ரவையை கொட்டி கிளற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு நான் கிளறிக்கிறேன். கட்டி விழாமல் டக்குன்னு கிளறிக்கலாங்க. கலர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்கும் போதே கலர் தேவைப்பட்டுச்சுன்னா கலர் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை அப்புறம் சேர்த்துக்கலாங்க. கட்டி விழற மாதிரி இருக்குது. நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. ரவை நல்லா வெந்துடுச்சுங்க. கட்டி விழுந்தாலும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்து கிளறிக்கலாங்க. இப்போ கெட்டியாக தெரியுது. நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே அது நல்லா இலகி கொடுக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் திக்கானதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். நடுவில் ஏதாவது எண்ணெயோ நெய்யோ பத்தாமல் இருந்தால் தாராளமாக சேர்த்திக்கலாங்க. இப்போ ஏலக்காய் தூள் கூட சேர்த்திக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்து ஃபஸ்ட்டு இலக்கமாச்சு. இப்போ பாருங்கள், மறுபடியும் நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ தேவையான அளவு நெய்யோ ஆயிலோ ஊற்றி நம்ம பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. லைட்டாக கட்டி விழுந்த மாதிரி தெரியும். நல்லா ஆறினதுக்கப்புறம் போலிக்கு உள்ள இது தான் நம்ம வைக்க போகிறோம். அப்போ நல்லா பிசைஞ்சு தேவையான அளவுக்கு உருண்டை பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ரவா போலிக்கு பூரணம் கிளறி வச்சுருந்தோம். அது நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. நம்ம கிளறும்போது கட்டி விழுந்திருந்தால் கூட நல்லா பிசைஞ்சு அதை உருண்டை பண்ணும்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு தேவையான போலி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பூரணத்தை உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. போலிக்கு நாம் பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழை இலை இருந்தால் வாழை இலையில் தட்டிக்கலாம். இல்லாட்டி பிளாஸ்டிக் கவர் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் நம்ம இப்போ தட்டி எடுத்துடலாங்க. பாருங்கள், போலி தட்டுறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு மேல் மாவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிற இதை வந்து இதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி தட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இழுத்தா இந்த இழுவையாக வருது பார்த்திங்களா, இந்த இழுவைக்காக தான் நம்ம நல்லா ஊற வைக்கிறோம் எண்ணெயில்.
இந்த அளவுக்கு எண்ணெய் தேவையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த அளவுக்கு இழுக்க வரணும் அப்படின்னா நமக்கு நல்லா இலக்கமாக தான் இருக்கணும். அதுக்கு எண்ணெய் தேவைப்படும். பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு மேல் மாவு உள்ளே இருக்கிற பூரணம் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நம்ம தட்டி ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவை எடுத்துகிட்டு நம்ம நல்லா விரித்த உடனேயும் சரி, பூரணம் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி தட்ட ஆரம்பிக்கும் போதும் சரி, நல்லா எண்ணெயை தொட்டு நம்ம தட்டினோம்னா கரெக்டாக நமக்கு படிமனாக வருங்க. அதாவது கரெக்டான ஷேப்பில் நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கரெக்டான சைஸில் வரும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வருது அப்படின்னா இன்னும் நீங்கள் மேல் மாவு உள்ளே வைக்கிற பூரணம் எல்லாம் பெருசாக எடுத்தீங்கன்னா நல்லா பெருசாகவே சப்பாத்தி சைஸில் கூட தட்டலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு பூரி சைஸில் தட்டியிருக்கேன். நம்ம சாய்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு தோசைக்கல்லை நான் அடுப்பில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண போலியை இதில் போட்டு சுட்டு எடுத்துடலாங்க. நம்ம எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். நெய் மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம தட்டி வச்ச போலியை இப்போ இதில் மெதுவாக சேர்த்துக்கலாங்க. வாழை இலையில் தட்டியிருந்தீங்கன்னா டேரெக்டாக இலையவே இதில் போடலாம். இப்போ நம்ம பிளாஸ்டிக் கவரில் தட்டினதுனால கையில் எடுத்து தான் போடணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா உள்ள பூரணம் எல்லாம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது ஒரே ஒரு நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம். கீழே வெந்திருக்கும். இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கீழே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. அதே மாதிரி இப்போ கீழே வேகட்டுங்க. நல்லா டைம் கொடுத்து வேக வைங்க. அப்போ தான் சரியாக வரும். உங்களுக்கு ரோஸ்ட்டாக வேணால் ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் சூடாக இருக்கும்போது ரோஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ரோஸ்ட்டாக எடுத்துட்டோம்னா ஆற வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து சூடு பண்ணி நெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சைடு கொஞ்சம் நல்லா வேகணும்னால மறுபடியும் நான் திருப்பியே போடுறேங்க. இந்த கலரில் எடுத்தால் போதும். கீழேயும் இதே மாதிரி கலர் ஆகட்டும். திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம போலி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கலர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா போலியும் இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. நெய்யும் எண்ணெயும் கலந்து சுட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழுக்க நெய்யிலேயே செய்யுங்க. இல்லாட்டி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போது சூடு பண்ணி மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரவா போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் இது. ஆந்திராவில் அப்புறம் வைஷ்யாஸ் இவங்கெல்லாம் வந்து சொகுசா வெண்ணுகுழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேருங்க. தமிழ்நாட்டில் ரவா போலின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஐட்டமும் ஒரே ஐட்டம் தான். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி நம்ம பெயர் வச்சு கூப்பிடுறோம். ஈஸியான ரெசிபி தான், சிம்பிளான ரெசிபி தான். ரவை இருந்தால் கேசரி மாதிரி கிளறின உடனே அப்புறம் மேல் மாவு நம்ம எப்பவும் போல் பிசைஞ்சிட்டு நம்ம போலி மாதிரி தட்டிடுறதான். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் ரவாவுக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஏலக்காய் தூள் அப்புறம் குங்குமப்பூ பிடிக்குன்னா கூட சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக குங்குமப்பூ யாரும் சேர்க்கறதில்ல. உங்களுக்கு விருப்பம்னு சேர்த்துக்கோங்க. சுட்டு எடுக்கும்போது நெய்யும் எண்ணெயும் கலந்தே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாஃப்டாகவும் எடுக்கலாம், ரோஸ்ட்டாகவும் எடுக்கலாம். சூடாக சாப்பிட்றதா இருந்தால் ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஓரளவு சாஃப்டாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ஈஸியான ரெசிபி, செம்ம டேஸ்ட்டான ரெசிபிங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.